உறுப்பு மாற்றம் நடக்கக்கூடிய பிரச்சனை முடிவு கொண்டு வரணும்னாக்க முறையான தலைவர் என்ன செய்யணும்? வறுமை ஒழிக்கணும். அதில் வறுமை ஒழிப்பு திட்டம் அடங்கியிருக்கு. அதே பிறகு மருத்துவத்துறையில இன்னும் நிறைய மாற்றங்களை பண்ணணும். இப்போ அறிவியல் தொழில்நுட்பம் முன்னேறிட்டே இருக்கு. அந்த முன்னேறுவதனால தான் உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை சர்வசாதாரணம் நடக்குது. 1967 கிறிஸ்டின் பெர்னார்ட் முதல்ல இதே மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணாரு. அதுக்கு முன்னாடி சாத்தியம் இல்லாமல் இருந்துச்சு. ஏன் சாத்தியமாச்சு? அறிவியல் தொழில்நுட்பம் பல்வேறு துறையில் முன்னேறின காரணமாக அது சாத்தியமாச்சு. அப்போ இன்றைக்கு மேலும் மேலும் முன்னேற்றம் வருகின்ற பொழுது சர்வசாதாரணம் நடக்குது. ஒரு கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 20 வருஷம் 30 வருஷம் நல்லா வாழ முடியும் நிலைமைக்கு வந்திருக்கு. அது அறிவியல் தொழில்நுட்பத்தோட சாதனை, நவீன அறிவியல் மருத்துவத்தோட சாதனை. அது ஒரு பக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உள்ள வாழ்க்கை முறை மாற்றங்கள், அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றங்கள், ஒரு மனிதன் நீண்ட காலம் வாழ முடியும் நிலையை உருவாக்கியிருக்கு. அப்போ நீண்ட காலம் வாழ்றப்ப சக்கரை வியாதி, ரத்த அழுத்தம், அதனால உறுப்புகள் பாதிப்புங்கிறது வருது. 35 வயசுல செத்து போயிட்டு அந்த பிரச்சனை வராது இல்லை. 70 வயசு 60 வயசு வாழ்றப்பதான் அந்த பிரச்சனை வருது. அப்போ அது ஒரு டிமாண்டை உருவாக்குது இல்லை. அறிவியல் தொழில்நுட்பம் இந்த டிமாண்டை உருவாக்குது. ஏன்னா இந்த மாதிரி சிகிச்சை செஞ்சு கொள்ள முடியுங்கிற நிலைமை உருவாக்குது. இன்னொரு பக்கம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. அப்போ உறுப்பை பெற முடியும் நிலைமை இருக்கு. பணக்காரர்கள் உறுப்பை பெறுறாங்க, ஏழைகள் உறுப்பை கொடுக்குறாங்க என்ற நிலை பார்க்கிறோம்.